வாழ்க வளமுடன். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. என்ன ஸ்பெஷல்? வாழ்க வளமுடன்ப்பா. இன்னைக்கு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா காலையில் டிஃபன் இட்லி, அதுக்கப்புறம் பணியாரம் கொஞ்சம், அதுக்கு தொட்டுக்க சால்னாப்பா நல்லாயிருக்கும். காலையில் டிஃபனுக்கு சால்னா வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் லஞ்சு சாப்பாடு, அதுக்கப்புறம் பருப்பு கீரை, தொட்டுக்க முருங்கைக்காய் பொரியல். பிடிச்சிருக்காப்பா? பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அம்மாச்சிக்கு நிறைய ஆதரவு கொடுங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன தகவல் மட்டும், சரியா? இப்போ நிறைய கண்திஷ்டி வருதுல்லப்பா வீட்டில். கண்திஷ்டி வந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யணும், கடையாக இருக்குதோ இல்லை வீடாக இருக்கட்டோ, ஒரு கண்ணாடி டம்ளரில் கொஞ்சோண்டு உப்பு, கல்லுப்பும் ஒரு லெமனும் போட்டு வைங்க. அந்த லெமன் எவ்வளோ தூரம் உங்களுக்கு அழுகி போதோ அவ்வளோ தூரம் நம்மளுக்கு கண்திஷ்டி இருக்குன்னு அர்த்தம். அதை என்ன செய்யுங்க, அந்த தண்ணி இருந்துச்சுன்னா வாரத்தில் 2 நாள் ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா ஊற்றிட்டு உடனே மாற்றி மாற்றி வச்சுருவாங்க. கண்திஷ்டி நம்மளுக்கு விளங்கும். சரியாப்பா? பிடிச்சதா லைக் கொடுங்கப்பா, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.